பெருமாள் தாயாருக்கு வில்வம் எப்படியோ அது மாதிரி வன்னியும் ரொம்ப வசத்தி. அந்த வில்வத்தை எப்படி பூஜிக்கிறோமோ அது மாதிரி வன்னியும் பூஜிக்கலாம். அவ்வளோ விசேஷமானது. மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு வன்னி. அதனால் அந்த வன்னி மரத்து அன்னைக்கு பெருமாள் நவராத்திரி விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் குதிரை வாகனத்திலேயோ இல்லாட்டினா அந்தந்த ஊர் வழக்கப்படி பிரபையில ஏறி இருந்து பானம் தொடுக்கிறது, அதான் அம்பு போடுறதுன்றது. அந்த வன்னி மரத்தில் அடித்த உடனே அந்த வன்னி மர இலையும் அந்த வன்னி மரத்துடைய கிளையோ அதனுடைய குச்சியோ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் நம்ம கிரகத்தில் வச்சுட்டா அவ்வளோ ஐஸ்வர்யம், நல்ல லக்ஷ்மி கடாட்சம், நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் வரும். எப்படி அரக்கன்றது எப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் நல்ல குணத்தில் படைஞ்சிருப்பான். அவனுடைய குணாதிசயங்கள் அந்த குணங்கள் அரக்க குணங்கள் மாறி அவன் அதனுடைய வழியாக நடக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால தான் அவனுக்கு சம்ஹாரங்கள்லாம் வருது. அதே மாதிரி இந்த வன்னி மரத்தில் இது பண்ணுறதுனால இந்த அந்த குச்சியெல்லாம் நம்ம எடுத்துன்னு பண்ணும்போது நம்மளுக்கு கூட இருக்கக்கூடிய அகங்காரங்கள்லாம் இதுவாகி பெருமாளுக்கு உண்டான பாத்திரமாக ரட்சிக்கக்கூடிய பாத்திரமாக இருப்போம். அதனால் அதை எடுத்துட்டோம்னா